அனைவருக்கும் அன்பு வணக்கம். வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. என்ன சட்டம் போட்டு என்னங்க பிரயோஜனம்? எல்லாம் அது பாட்டுக்கு நடந்துதாங்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, இப்படி நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க. அது நிஜம்தான் போல இருக்கு. இதை பற்றின ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு முதல்ல நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. இந்த பெட்டிங் ஆப்ஸ், நீங்கள் இந்த ஐபிஎல் மேட்ச் எல்லாம் பார்க்கும்போது இடகால்னு 4-5 பேர் வருவாங்க, ப்ரமோட் பண்ணுவாங்க, இத்தனை கோடி பரிசு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். இந்த மாதிரி பெட்டிங் ஆப்புகளை எல்லாம் தடை செய்ய வேண்டும். இதனால் ஏராளமான பேர் தற்கொலை பண்ணின்னுக்கிறாங்க. எத்தனையோ குடும்பம் நாசமாக போயின்னுக்குது. அதனால் இதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காருங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் அந்த கேம் ஆடுறாங்கல்ல, அவங்கெல்லாம் வாலண்டரியாக தன்னிச்சையாக அவர்கள் ஆடுகின்றார்கள். இது ஏதோ சட்டம் போட்டால் தடுத்துடலாம் அப்படின்ற ஒரு தவறான நினைப்பில் இருக்காங்க. அது அப்படிலாம் இல்லை. எப்படி இந்த கொலை பண்ணால் இவ்வளோ தண்டனை அப்படின்னு சட்டம் போட்டிருக்கோம், ஆனாலும் கொலை நடந்துதாங்குது இல்லை. இது சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னதான் லைவ்ல அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பல பத்திரிகைகளும் செய்தி வந்திருக்கின்றது. அந்த மாதிரி தான் இதை சட்டம் போட்டெல்லாம் தடுக்க முடியாது அப்படின்ட்டு மத்திய அரசாங்கத்துக்கு அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. சட்டம் போட்டு தடுக்க முடியாது அப்படின்னா அப்போது அதுக்கு தீர்வே கிடையாது. இப்போது இங்கே நான் தமிழகத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் ரம்மி இதை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. முதல்ல அதிமுக ஆட்சியில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, அது செல்லாதுன்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறமா திமுக ஆட்சியில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த மசோதா போகும்போதே கவர்னர் சொல்கிறாரு, இல்லை இது சரி வராது, இது நிற்காது அப்படின்னு அவர் அதை திருப்பி அனுப்புகின்றார். ஆனால் இங்கெல்லாம் ஒரு கும்பல் பார்த்தீங்களா, இவர் அந்த ரம்மி கம்பெனிகளுக்கு துணை போகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு ரம்மி ரவி அப்படின்னு இவரை விமர்சனம் பண்ணவங்கள்லாம் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த மசோதா மறுபடியும் 2வது முறையாக கவர்னருக்கு அதே வடிவத்தில் அனுப்பப்பட்ட உடனே அவர் கழுத்து போட்டு ஒப்புதல் கொடுத்து விட்டார். ஆனால் கோர்ட்டில் அது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அது அப்பீல் பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் அன்புமணி அவர்கள் மாற்றி கேட்டுனுக்கிறாரு. ஐயா ராமதாஸ் அவர்களும் கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் அது என்ன அப்பீல் பண்ணாங்க, எப்போ பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் ஒன்றும் தெரியல. கவர்னர் அவர்கள் திருப்பி அனுப்பினதற்கு சொல்லப்பட்ட ஒரு காரணம் என்னன்னா, இது மத்திய அரசாங்கத்துடைய அதிகார வரம்பில் வருகின்றது, அதனால மாநில அரசாங்கம் இதை தடை செய்ய முடியாது அப்படின்னு செய்தி வந்ததுங்க. இல்லை, இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த ஐடி மினிஸ்டர் அவர் சொல்றாரு, இதெல்லாம் மாநில அரசாங்கம் தான் சட்டம் கொண்டு வரணும், அது அவங்களுடைய அதிகார வரம்பு அப்படின்னு சொல்றாரு. அப்ப கவர்னர் சொன்னது சரியில்லையா, இல்லை மந்திரி சொன்னது சரியில்லையா? சரி விடுங்க, யார் சரி யார் தப்பு அப்படின்றதா முக்கியம். அந்த சட்டம் தடை செய்யப்பட்டு விட்டது. இன்னும் தற்கொலைகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. இதை தானே நாம பார்க்கணும். அண்டு அந்த ஆன்லைன் ரம்மி, இந்த பெட்டிங் அப்படின்றது ரெண்டுமே வித்தியாசம். ஏன்னா ரம்மி அப்படின்றத கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. அதனால் அதை சூதாட்டம்னு சொல்ல முடியாதோ? இது எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, எவ்வளவோ பெரிய பெரிய வக்கீல்கள்லாம் இருக்காங்க, திறமைசாலிகள்லாம் இருக்காங்க, ஈடிக்கு எதிராகவே வழக்கு போட்டு ஜெயிக்கிறாங்க, மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு போடுறாங்க, ஜெயிக்கிறாங்க. கவர்னர், அதுக்கப்புறம் ஜனாதிபதி, இவங்களுக்கே டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்லாம் போயிட்டு அதிலெல்லாம் ஜெயிச்சுட்டு வராங்க. ஆனால் கடைசியில் இந்த ஆன்லைன் ரம்மி நிறுவனங்களை எதிர்த்து ஜெயிக்க முடியலையா? ரம்மி இஸ் அ கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்னா அது இல்லை அப்படின்னு நிரூபிப்பதற்கு இங்கே யாருமே தகுதியானவர்கள் கிடையாதா? ரம்மி கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்னு சொன்னால் என்னதான் நீங்கள் ரம்மியில் எப்பேற்பட்ட அப்பாட்டக்கராக இருந்தாலும் கையில் உடற காடை வச்சு தான் நீங்கள் ஜெயிக்கிறதும் தோக்கிறதும். அடுத்தது உங்கள் கையில் காடு நல்லாவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு ஜோக்கர் வந்தால் நீங்கள் கவுத்துடலாம் அப்படின்னும் போது அங்கே எதிர்க்க இருக்க ஒரு கையிலேயே அடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அப்பவும் உங்களுடைய டேலண்ட்டு, உங்கள் கையில் வந்த காடு எதுவுமே செல்லாது. ஸோ பேசிக்கலி இது ஸ்கில் அப்படின்றத விட உங்கள் கையில் வர காடு, எதிராளி கையில் வர காடு, இதை வச்சு தான் முடிவு நிர்ணயிக்கப்படுகின்றது. அந்த ப்ராபபிலிட்டி பாருங்கள், எத்தனை தடவை இது அப்படின்னு இப்படியெல்லாம் சயின்டிஃபிக்காக லாஜிக்கலாக ஆர்குமெண்ட்டை கொண்டு போய் வச்சு இது கேம் ஆஃப் ஸ்கில்லு கிடையாது, கேம் ஆஃப் சான்ஸு தான் அப்படின்னு இதை உடைக்கிறதுக்கு யாருமே வழக்கறிஞர் இல்லையா? இல்லை அந்த மாதிரி வழக்கறிஞர்களை வைப்பதற்கு தயங்குகிறார்களா? அது மன்னரின் சந்தேகத்தை தீர்ப்பதற்கு கூட 1000 பொற்காசு அப்படின்னா தான்
வருவாங்க அப்படின்னு அந்த காலத்தில் பார்த்தோம். அட்லீஸ்ட் அந்த மாதிரியாவது இந்த கேஸை உடைக்கிறவங்களுக்கு இவ்வளோ பரிசு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாலாவது ஏகப்பட்ட குடும்பங்கள் காப்பாற்றப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னதா அந்த செய்தி பாருங்கள், சட்டத்தால் இதை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னா, சரி இப்போ மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க, நான் சில விலையில்லா ஆலோசனை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சட்டம் மட்டுமே போட்டு இதை தடுத்து விட முடியாது அப்படின்றத நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு இங்கே மது விலக்கு வேணும் அப்படின்னு கேட்டுனுக்கிறாங்க. இது பாருங்க, மது விலக்கு அப்படின்னு சட்டம் போட்டால் மட்டும் அந்த மது விலக்கை கொண்டு வந்துட முடியுமா? எல்லாரும் கள்ளச்சாராயம் குடிப்பாங்க, அதனால் டாஸ்மாகை மூட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எங்கள் அண்ணன் திருமா அந்த ஆணவ கொலைகள், ஆமாம், இதை எதிர்த்து சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லினுக்கிறாரு. இது பாருங்க, சட்டம் போட்டு மட்டும் இதை ஒன்றும் பண்ணிட முடியாதுங்க. சமுதாயம் திருந்த வேண்டும். இந்த கொலைக்கு எதிராக சட்டம் இருக்கின்றது. ஆனால் கொலை நடந்துங்கன்னா இது விதவிதமான கொலை, இந்த திருமணம் மீறிய பந்தம் கொலை, காசுக்காக கொலை, கஞ்சாவுக்காக கொலை, குடிபோதையில் கொலை அப்படின்னு அதனுடைய பரிமாணங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றனே தவிர அந்த கொலை நிற்கிறதா இல்லை. அதனால் சட்டம் போட்டு தடுத்துட முடியாது அப்படின்னு யாராவது பதில் சொல்லுவாங்க. இதே மாதிரியே எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டே இருந்தால், ஆனால் சட்டம் போட்டு தடுக்க முடியும் அப்படின்றதும் கரெக்ட். இந்த ஹெல்மெட் இருக்குதுல்ல, இதை மாட்டின்னு தான் போனோம், இல்லாட்டா பெனால்ட்டி, கரெக்ட். இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லாரும் ஹெல்மெட் போட்டு போகிறாங்க. அட்லீஸ்ட் தங்களுடைய சொந்த பாதுகாப்பு அப்படின்றத பற்றி கவலைப்படாட்டா கூட அங்கே டிராஃபிக்கில் பிடிச்சாங்கன்னா பெனால்ட்டி கட்டணமே அப்படின்றதுக்கு பயந்துக்கினாவது ஹெல்மெட் போட்டு போகிறாங்க. ஸோ அவர்களுடைய உயிர் காப்பாற்றப்படுகின்றது. இதுவும் இப்படி கோர்ட்டு தீர்ப்பு, சட்டம் இப்படி தானே நிறைவேற்றினோம். அப்போ அதே மாதிரி இதை பாருங்கள், இந்த பெட்டிங் ஆப்பெல்லாம் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்றது. இது ஒரு சூதாட்டம், அதனால் தடை செய்ய வேண்டும். ஸோ அந்த மாதிரி மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வருது அப்படின்னு வச்சுப்போமே. ஆஸ் யூஷுவல் அந்த பெட்டிங் கம்பெனிகள்லாம் கோர்ட்டுக்கு போகத்தான் செய்வாங்க. கோர்ட்டில் சட்டம் போட்டு தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, சட்டம் போட்டிருக்கோம். அப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர் இது பாருங்க, இந்த ஹெல்மெட்டு இதெல்லாம் சட்டம் போட்டு தான், தீர்ப்பு போட்டு தான் தடுத்துருக்கோம், அதனால் அதையும் இதே மாதிரி தடுக்கலாம். இது சூதாட்டம், மக்கள் கஷ்டப்படுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அதனால் இதை நிறுத்த வேண்டும். மக்கள் நலனுக்காக எடுத்த முடிவு. அது ஸ்கில்லா, சான்ஸா, அதெல்லாம் கவலையே கிடையாது. அதனால் இதை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு அரசு தரப்பில் ஆர்குமெண்ட் வைங்க. கோர்ட் அதை ஒத்துக்குன்னு அந்த சட்டம் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. இப்போது அந்த கள்ளச்சாராயம் மது விலக்கு மாதிரி கிடையாதுங்க இந்த விஷயம். நீங்கள் மது விலக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கேயோ ஒரு இடத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சுவாங்க. அது அந்த போலீஸ் ஸ்டேஷன் அவங்க ஜூரிஸ்டிக்ஷனில் அவங்க கண்டுபிடிக்கணும். இவ்வளோ சிக்கல் இருக்குது. ஆனால் இந்த பெட்டிங் ஆப் அப்படின்றது எல்லாமே நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குது பாருங்கள், அதன் மூலமாகத்தான் வருகின்றது. ஏன்னா இந்தியாவில் 90% மேலே ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் வச்சுக்கிறாங்க. ஸோ எல்லாரும் அந்த அண்ணன் கூகுளுக்கு தெரியாமல் யாரும் இந்த ஆப்பை கொண்டு வர முடியாது. அப்போ கூகுளுக்கு சொல்லிடல, அது வேறு இந்த பெட்டிங் ஆப்பு இதெல்லாம் வந்ததுன்னு சொன்னால் இந்தியாவில் பிளாக் பண்ணிடுங்க, யாரும் இதை டவுன்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ அந்த சோர்ஸ்லேயே நம்ம முடக்கிடுறோம். கள்ளச்சாராயம் அப்படின்னும் போது எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, எத்தனை தாலுகா இருக்குது, அப்போ எத்தனை இடத்துல இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் இங்கே அந்த ஒரே ஒரு ப்ளே ஸ்டோர் மட்டும்தான், அங்கேயே எல்லாத்தையும் கபக்குன்னு நம்ம கேட்டை சாத்தி போடுறோம். ஆனால் அதையும் மீறி எப்படி வர முடியும்? ஒருவேளை அந்த பெட்டிங் ஆப் நடத்துகிறவங்கெல்லாம் மிகப்பெரிய பண முதலைகள் அப்படின்றதுனால அவங்க ஏதாவது வழி கண்டுபிடிப்பாங்களோ? சட்டம் போட்டோம் அப்படின்னா கரெக்ட், இந்த ஹெல்மெட் இல்லாமல் போகிறது, ஃபைன் கட்டுறது அப்படின்றதெல்லாம் இந்த ஏழை எளிய நடுத்தர மக்கள் தான். அதனால் அவங்க எதிர்த்து கேஸ் போட முடியாது. அந்த சட்டத்தை உடைக்கிறோம் அப்படின்லாம் பெரிய பெரிய வக்கீல்களை வச்சு ஆர்கியூ பண்ண முடியாது. ஆனால் அந்த பெட்டிங் ஆப் நடத்துகிறவங்கெல்லாம் பல பல கோடிகளுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். ஏதாவது சட்டத்துக்குள்ளே ஒரு ஓட்டை இருக்குதா, புகுந்து வரலாமா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போது ஏழைகள் அப்படின்னா சட்டத்துக்கு கட்டுப்பட வேண்டும். பணக்காரர்கள் அவங்க நல்ல திறமையான வக்கீல்களை வச்சுக்கின்னு அவங்க வெளில வருவாங்க. அப்படின்றது நல்லா இல்லையே, மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கின்றது. ஸோ மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும், சுப்ரீம் கோர்ட்டு அந்த சட்டம் செல்லும் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறமா இந்த சட்டத்தினால பிரயோஜனம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு முயற்சி தானே செஞ்சு பார்ப்போமா, இதில் என்ன தப்பு இருக்குது? ரைட், அடுத்தது சட்டம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். அது கேட்கறதுக்கு கதி கலங்குது நண்பர்களே. சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தர்
கொலை குற்றம் சாட்டப்பட்டு ஆயுள் தண்டனை அவர் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். அது ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ண உடனே அவருடைய மகள் வீட்டுக்கு போயிருக்கார். அவருடைய பிறந்த வருடம் 1921. நான் தப்பா சொல்லலைங்க, நிஜமா தான் சொல்றேன். 1921. இன்றைக்கு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட அவருக்கு வயது 104. அவர் வந்து 77 நடந்த ஒரு கொலையில குற்றம் சாட்டப்பட்டு, இவரும் இன்னும் 3 பேர் நினைக்கிறேன், அவங்கள வந்து குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி கடந்த 43 வருஷமா ஜெயிலே இருந்திருக்காருங்க. இல்ல, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவரே வந்து வெளில வந்துட்டாரு. அகைன் அதான் அந்த மிகப்பெரிய வக்கீல்கள், அவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு காசு, இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு நாட்டின் முன்னாள் பிரதமரையே கொலை செய்தவர் கூட வெளில வர முடியும். ஆனால் இவருக்கு அந்த வசதி எல்லாம் இல்லை, வக்கீலை வச்சுக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை. 43 வருஷம் ஜெயிலில் இருந்து அப்புறம் அவருடைய வக்கீல் யார் என்கேஜ் பண்ணாருன்னு தெரியல. 43 வருஷத்தில் ஒரே வக்கீல் இருந்திருப்பாரா? மேபி அந்த வக்கீல் குரூப்பில் இருந்து வேற யாராவது ஜூனியர் அப்படி யாராவது வந்திருப்பாங்க போல இருக்கு. 43 வருஷம் ஜெயிலில் இருந்த பிறகு நவ் ஹி ஹாஸ் பீன் அக்விட்டட். அவர் கூட குற்றம் சாட்டப்பட்டு உள்ள போனாங்க இல்லையா அந்த 3 பேர், இந்த தீர்ப்பு வர்றதுக்குள்ள பாவம் அவர்களுடைய காலம் முடிந்து விட்டது. இவர் அந்த தீர்ப்பு வர வேண்டும், நான் நிரபராதி என்று விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காகவே லிட்டரலி உயிரை கையில் பிடிச்சி நின்றுகிறார் போலகுது 104 வயசு வரைக்கும். இப்ப வெளில வந்தவர் என்ன பண்ணுவார்? 43 வருடங்களை இழந்து விட்டார் அவருடைய வாழ்க்கையில். மிகப்பெரிய தலைவர்களை கொன்னவங்க எல்லாமே வெளில வந்துட்டாங்க அப்படின்னும் போது இந்த விஷயத்துல 14 வருஷம் அதுக்கப்புறம் நன்னடத்தை இதெல்லாம் யாருமே கன்சிடர் பண்ணலையா? அப்போ வக்கீல் வச்சுக்கிறதுக்கு வசதி இருந்தா மட்டும்தான் இந்த நாட்டுல வந்து நீதி கிடைக்குமா இப்படின்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது ரொம்ப தவறான முன்னுதாரணமாகும் இல்லையா? அட்லீஸ்ட் இதுக்காகத்தான் இப்போ புதிதாக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள்ல வந்து அந்த விசாரணை கைதிகள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா இது அப்பீல் எத்தனை வருஷம் கழிச்சு முடிவெடுக்கப்பட்டு இருக்கின்றது. அது அவர் வாழ்க்கையில தொலைத்த 43 வருஷம். 104 வயசுக்கு மேல அவருக்கு நடக்கிறதே கஷ்டம். அப்புறம் என்ன நடந்தது இது வரைக்கும், இனிமே என்ன நடக்க போறது அப்படின்ற பத்தி அவருக்கு ஏதாவது அக்கறை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆனா இந்த மாதிரி எல்லாம் நடக்குதே அப்படின்னு நாம தான் கவலைப்படணும். அரசியல்வாதிகளோ ஆட்சியாளர்களோ யாரும் கவலைப்படுற மாதிரி தெரியல. 43 வருஷம் உள்ள இருந்திருக்காரு. 14 வருஷம் முடிஞ்ச உடனேயாவது ஐயோ பாவம் அந்த மனுஷன் எதுவுமே பண்ணல, நல்லபடியா இருந்திருக்காரு ஜெயில அப்படின்னு சொன்னா அவர் ரிலீஸ் பண்ணிருக்கலாம்ல. அப்பீல் பண்ணிட்டார் அப்படின்ற காரணத்துக்காக அப்படியே உள்ள வச்சுட்டு இருக்கிறதா? நாடு எங்க போகுது அப்படின்னு ஒண்ணுமே புரியல நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.